안녕하세요. ஹாய்டா மூன்லைட்ஸ். இது உங்க மூன்லைட்ஸ் எஃப்எஃப் சேனல். நான் உங்க பன்னி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, லவ் இஸ் பெயின் அதோட செகண்ட் பார்ட். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம் போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்டா. பிகாஸ் எனக்கு செம் போயிட்டுருக்குடா. செம் வரப்போகுது. ஸோ அதனால் அதுக்காக கொஞ்சம் ஹெவியாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க எங்களை. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேடா, சரி அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஓய் அப்படின்ட்டு ஒரு குரல். சிம்மன் திரும்பி பார்க்குறான். யாரு அப்படின்ற மாதிரி. அப்போது சீனியர் இங்கே நிற்கிறேன். நான் அவன் கூப்பிட்டானா போயிடுவியா? அவங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு அப்பாவா ஆயாவான்ட்டு இருக்க அண்ணா அப்படின்றான். அப்போது சிம்மன் ஒரு மாதிரி என்ன மொதல் நாளே ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு அது அது வந்து அது நீங்கள் சீனியரா? ஆ நான் மச்சான் உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் இந்த பையன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஃபெலிக்ஸ் வேற. அப்போது அந்த பர்சன் மூடு ஃபெலிக்ஸு மெச்சன்னு வச்சுக்கோ நசுங்கிரும் அப்படின்றான். அப்போது ஃபெலிக்ஸு நீ மெச்சாலும் மெச்சிருவடா. டேய் ஜாக்ஸா வாடா நம்ம கிளம்பலாம் அப்படின்றான். அப்போ ஜாக்ஸா அச்சா பயம் மூடு. மச்சான் என்னவோ கோதாவில் இறங்கியிருக்கான், கூட நின்று சப்போர்ட் பண்ணுவியா? என்னடா மாப்பிள்ளை கைட்டி விட்டு போகிற மச்சான் அப்படின்னு சொல்ல. அப்போது ஃபெலிக்ஸு டேய் கட்சியில் என்ன வச்சு சிக்கோ கொடுக்க போகிறீங்க அதானே கதை, சொல்லு ஜாக்ஸா. டேய் மச்சான் உனக்கும் அதானே கதை அப்படின்னு சொல்ல. அந்த சீனியரும் ஆமாண்டா மயிரே மூட்டு நில்லு அப்படின்றான். அப்போது சரி தலை நான் பொத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் ஒரு மாதிரி சைலண்டாக நின்றுடுறான். அப்போது ஜாக்சன் அந்த கருமத்தை தானடா நான் முதலே சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அப்போது அங்கே இருக்க அந்த செகண்ட் இயர் சீனியர் தலை நீ பார்த்துக்கிறியா தலை, அப்போ நான் விட்டுட்டா அப்படின்றான். விடு அப்படின்றான் அந்த சீனியர் வேற. சரி ஓகே தலை நீ பார்த்துக்கோ தலை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த செகண்ட் இயர் பாயும் விட்டுடுறான். அப்போது ஜிம்மன் இப்போது நான் உங்ககிட்ட வரணுமா? இல்லை அவன் மேலே போய் ஏறி உட்காந்துக்கோ அப்படின்றான். அப்போது ஜிம்மன் என்ன நான்சென்ஸாக பேசுகிறீங்க? டங் நான் நான்சென்ஸாக பேசுகிறேன். டேய் மச்சான் உன்னையும் நான்சென்ஸ்டா அப்படின்ட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் வேற சும்மா இல்லாமல் ஏற்றி விட்டுட்டு இருக்கான் அந்த சீனியரை. அப்போது அவன் வேற டேய் ஆமாம் குஞ்சா அறுத்துருவன் பார்த்துக்கோ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்ல. நான் ஆமாம் குஞ்சா மைனர் குஞ்சான்னு அப்புறமேட்டா பேசிக்கலாம். ஒருத்தன் உன்னை அசிங்கப்படுத்துகிறான் அதெல்லாம் விட்டான் வந்துட்டான் என்கிட்ட பெரிய இவனாட்டு பேசிக்கிட்டு. முதல்ல இவனெல்லாம் கேங்கில் எவன்டா சேர்த்தது அப்படின்னு சொல்ல. அப்போது ஜாக்சன் இந்த கேங்கோட ஹெட்டே அவன் தான்டா. ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் ஜாக்சனும் கான்வர்சேஷன் போட்டுட்ருக்கானுங்க. அப்போது டேய் சில்ட்ரா பசங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்கடா அப்பா சாமிங்களா. போ கிளாஸ் கிளம்பு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து ஃபெலிக்ஸையும் ஜாக்சனையும் பார்த்து சொல்ல. ஆள் வந்தது ஒரு நச்சுன்னு ஒரு ஃபிகர் வந்துச்சுன்னா நம்மளை கைட்டி விட்ருவார் தலை அப்படின்னு சொல்ல. அப்போது ஃபெலிக்ஸும் ஆமாம் அப்படின்ற மாதிரி ரெண்டும் ஒரு மாதிரி கோரஸாக போட்டுட்ருக்கானுங்க. அப்போது அந்த பர்சன் டே வாயா முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா உன்னை கூப்பிட்றதுக்குள்ளே இவனுங்க என்னை ஓட்டி சாவச்சிருவானுங்க போல் இங்கே வா அப்படின்னு சொல்ல. அப்போது சிம்மன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக வரான். வந்து சொல்லுங்க என்ன சொல்லணும் அப்படின்றான் ஃபெலிக்ஸ் வேற. இல்லை கூப்பிட்டீங்களே. ஆமாவா கூப்பிட்டோமா? டேய் மச்சான் இந்த புள்ள நல்லா தருதுடா. அது புள்ள இல்லடா பையன். ஷோயோ இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபெலிக்ஸு ஜாக்சனை பார்த்துட்ருக்கான். அப்போது டேய் தெய்வ செய்தி கிளம்புங்கடாப்பா சாமிங்களா உன் காலில் கூட வீர சொல்றியா நான் வீரன் கிளம்புறியா அப்படின்றான். அப்போது அந்த பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது சிம்மன் என் டைம் வேஸ்ட் ஆகுது, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போது அந்த பர்சன்
சீனியர் இருக்கேன், வணக்கம் வைக்கணும் அப்படிலாம் இல்லையா? நீ பாட்டுக்கு நவோ திறந்த மாட்ட. அது என்னது நவோ சொல்லுவாங்களேடா ஃபெலிக்ஸு. அது என்னது? ஆ, அது நாய் திறந்து விட்டு என்னவோ சொல்லுவாங்க. எனக்கு ஃப்ளோல வரல. அந்த மாரி நீ பாட்டுக்கு போற அப்படின்னு சொல்ல, அப்போ சிம்மன், ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் ஒன்றும் தொறந்து வீட்டில் நாய் புகுந்த மாதிரி இல்லை, புரியுதா? ஆமாவா? டேய் கேட்ச் புஷ்டான்டா அப்படின்றான் ஜாக்சன் வேற. அப்போ அந்த பர்சன், டேய் டேய் அப்பா சாமிங்களா, நீங்கள் சும்மா இருங்கடா, அவன் தான் வந்து நான் மறந்துட்டேன்றதை கேட்ச் பண்ணி சொல்கிறானாக்கா, நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்களேடா சாமிங்களா, சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்ல, அப்போ நான் சும்மா இருக்கணுமா அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் வேற, டேய் நீ ஃபஸ்ட்டு சாத்திட்டு நில்லுடா அப்படின்னு சொல்ல, அப்போது ஃபெலிக்ஸும் டேய் சாத்திட்டு நில்லுடா கதவை. ஷோப்பா, உன் பேர் என்ன? என் பேர் பாக்சிமன். என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபேஷன் டிசைன். என்ன இயர்? ஃபஸ்ட் இயர். ஏன் கத்துறீங்க? ஸோ டே டே என்னடா இவன் கண்ணெல்லாம் செவந்து போகுது. என்ன மச்சான் சைட் அடிக்கிறியா? டேய் சும்மாறா அப்படின்ட்டு வேற இவனுக்கு 3 பேரும் குசு குசுன்னு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போது ஜிம்மன், நீங்கள்? ஐம் தேர்ட் இயர் காலேஜ் சீனியர். நல்லா ரைமிங்கு அப்படின்றான் வேற பக்கத்தில் இருந்து ஃபெலிக்ஸு. ஸோ ஒரு ஒரு கெத்தாக பேச விட்றானுங்களா பாரு சனியும் பிடிச்சவனுங்க அப்படின்ட்டு, நான் தேர்ட் இயர், ஸோ உன்னோட சீனியர் ஃபேஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஓகேவா? ஸோ கிளாஸ் பிரசிடெண்ட் அண்ட் காலேஜ் பிரசிடெண்ட் எவ்ரிதிங் நான் தான், ஸ்போர்ட்ஸ் பிரசிடெண்ட்டும் நான் தான், ஓகேவா? உங்கள் பேர் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்ல, அப்போது ஜாக்சன், அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, அப்படி மடித்து வாயில் போடுற மாதிரி தான் இருக்கும் பேர்லாம் கூட. என்ன மடித்து வாயில் போடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வேற பார்க்குறாரு. டேய் என்னடா அப்படின்ட்டு. இல்லை புரியல, மடித்து வாயில் போடுற மாதிரி இருக்குமா? அப்படி என்ன பேர்? ஜியான் ஜங்குக். என்ன குக்? ஜியான் ஜங்குக். அதான் கடைசியில் குக்குன்னு வருது பார்த்தியா, அப்படி மடித்து வாயில் போட்டுடலாம் பேரை. நைஸ் நேம் ஜியான் ஜங்குக் சீனியர் அப்படின்ட்டு. நான் கிளம்பலாமா அப்படின்றான். கிளம்பு கிளம்பு, நெக்ஸ்ட் டைம் என்னை பார்த்தன்னா வணக்கம் சொல்கிற புத்தா. வணக்கம் சீனியர். குட் பாய், கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்ல, ஸோ அவனும் கிளம்ப. அப்போது ஃபெலிக்ஸு, டேய் நீ என்றைக்கும் இப்படிலாம் கூப்பிட மாட்டியடா, ஒரு வாலண்டியாக கூப்பிட்டு ரேகிங் இப்படிலாம் பண்ண மாட்டியே ஜங்க, என்ன மச்சான் என்ன கதை உண்டு அப்படின்னு சொல்ல, இப்போது சங்குக்கும் அது தெரில மச்சான், நல்லா இருக்கான் புஸ்கு புஸ்குன்ட்டு, கண்ணில் வேறு ஸ்பெட்ஸ் போட்டு, அதான் சும்மா பார்த்தும் பிடிச்சிச்சு, அதான் நான் என் பக்கம் ஈத்தேன், இல்லைன்னா அந்த மார்க்கு வச்சு ஓட்டி சாவச்சிட்ருப்பான், அதால் என் பக்கம் ஈத்தேன். சரி சரி வா நம்ம கிளம்பலாமா? அப்புறம் இல்லைன்னா அந்த ஹெச்ஓடி வேற நொயான் வா சாமி. அவள்லாம் முதல்ல ஹெச்ஓடியாக போட்டா, கைத்தறுக்கிறதுக்குனே இருக்குங்க சாமி எல்லாம். டேய் போன வாரம் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்தாலாமே முஷ்டியாடா ஃபெலிக்ஸு? ஏன் எல்லாத்தையும் ஏன்ட்டே கேட்குற ஜங்க? தான் பக்கத்தில் ஒரு நாதாரி நான் இருக்கு பாரு, அது கேளு. என்ன மச்சான், என்ன ஜாக்ஸா அப்படின்னு கேட்க, நான் உனக்கு நாதாரி நாயா அப்படின்னு சொல்ல, மச்சான் ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா, டே 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 பூகம்பம் வருது, புர்றா 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 அப்படின்றானுங்க ஃபெலிக்ஸும் ஜாக்சனும். அப்போ காய் ஓடி வந்து ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அப்போ ஜங்குக்கு, இது இது என்ன உங்கள் அப்பா லேஸுக்கு போட்டு வாங்கி விட்டுருக்க இடமா அப்படின்னா ஓடி வந்து ஏறி உட்காந்துக்கிற. டேய் என்னடா ஆல்ரெடி என்னையும் இந்த ஊர் உலகம் தப்பாக பேசிகிட்டு இருக்கு, நீ வேற இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க நம்ம 2 பேத்தையும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்போது காய், எவன் என்ன பேசினா எனக்கு என்ன மச்சான், நீ ஆளு நான் ஆளு, டே டே மானுகட்ட நாயே, அது தாண்டா சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம், தப்பாக பேசிகிட்டு இருக்கேன்ட்டு, நீ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்ல. அப்போது
காய் நான் மச்சான் புஷ்கன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்ட மன வருத்தம் வருத்தம் சாமி எனக்கு வருத்தம் உன் வருத்தத்தை தனியாக போய் வருத்தப்படு கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் இடுப்புலேருந்து இறங்குடா டேய் இடுப்பு வலிக்குதுடா எரும மாட்டு பையில இறங்குடா அப்படின்னு சொல்ல அப்போது சாக்ஸா நான் நான் அப்படின்றான் அப்போது ஆமாண்டா வரவன் போகிறவனுக்கெல்லாம் லேசுக்கு போட்டு விட்டுருக்கான் பாரு எங்கள் அப்பா இந்த இடத்த வரவன் போகிறவன்லாம் ஏறி உட்காந்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்ல அப்போது ஃபெலிக்ஸ் அப்போது நான் அப்படின்றான் ஷபா இங்கே பாரு செருப்பை கைட்டினேன்னு வச்சுக்கோ மாறி மாறி அடிப்பேன் பரவாயில்லையா அப்படின்றான் அப்போது இவங்க 3 பேரும் மச்சான் நாங்களும் கைட்டினா மாறி மாறி அடிச்சுப்போம் என்ன மச்சான் ஓகேவா அப்படின்றாங்க அப்போது உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி கெத்தாக நடந்து போயிட்டுருக்கான் அப்போது உங்களுக்கு கேர்ள்ஸ்லாம் ஜங்குக் ஐயோ சீனியர் செம்ம ஹாட்டாக இருக்காரு ஐயோ அவரோட அந்த ஸ்டைலில் போகிற அப்படின்னு சொல்ல ஜேகே காதில் இது விழுது ஜேகே வேணு ஹேர் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே வர அப்போ பின்னாடி அதாவது ஜேகே முன்னாடி 3 பசங்க பின்னாடி கெத்தாக வராங்க அப்படியே ஒரு 4 பேர் கேங் மாதிரி அப்போது பின்னாடி வர காயை பார்த்து ஒரு பொண்ணு அச்சோ சீனியர் அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவன் திரும்பி பார்க்குறான் அவன் கேஷுவலாக அப்போது அந்த பொண்ணு சராங்கே சீனியர் அப்படின்னு சொல்ல மீ டூ அப்படின்ட்டு போக அச்சோ எனக்கு காய் சீனியர் மீ டூ சொல்லிட்டாரு இன்னிலேருந்து காய் சீனியர் நானும் கமிட்டடு அப்படின்னு சொல்ல தவறான விஷயம் அப்படின்ட்டு போகிறான் ஃபெலிக்ஸு அப்போது ஒரு கேர்ள் ஒப்பா ஃபெலிக்ஸ் ஒப்பா சராங்கே அப்படின்னு சொல்ல அப்போது ஃபெலிக்ஸ் மீ டூலாம் சொல்ல மாட்டேன் ஓகே அப்படின்றான் ஓகேனா ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போது ஒரு பொண்ணு ஃபெலிக்ஸா அப்படின்னு கத்த ஃபெலிக்ஸ் சிரிச்சுக்கிட்டே அப்படின்றான் அப்போது லைக் இந்த பக்கம் ஒரு கேர்ள் அப்படி ரொம்ப ஹாட்டாக நடந்து வந்து ஹாய் நான் லிசா ஸோ என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் போக போக தெரிஞ்சுப்பேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்க ஷல் ஐ டேட் வித் யூ லாப்பூரில் மறுக்கா சொல்லு ஷல் ஐ டேட் வித் யூ டேட் போகலாமா டைம் இல்லை அப்படின்ட்டு போயிடுறான் அப்போது லிசா பின்னாடி ஒரு பொண்ணு வந்து என்ன மச்சான் உன்னையே டைம் இல்லைன்ட்டான் கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது அழகு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே திமிரு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அழகாக இருந்தாலும் கொஞ்சம் திமிராக தான் இருக்கான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிஷாவும் போயிடுறா ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படி இந்த பக்கம் காமிச்சா ஜிம்மனை ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸோ ஜிம்மன் அப்படி கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஸோ மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போது உள்ள ரொம்ப ஹாட்டாக ஒரு ப்ரொஃபஸர் வராரு அவர் பேர் வந்து நம்ம கிம் நாம் ஜூன் ஓகேவா ஸோ நம்ம நம்ஜூன் சார் தான் வராரு அவர் ரொம்ப ஹாட்டாக இருக்கார் ரொம்ப க்யூட்டாக அவர் ஒரு ப்ரொஃபஸர் மெட்டீரியலில் இருக்கார் ஸோ அப்படி ஒரு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி கேஷுவலாக வந்து அன்யாசையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நான் உங்கள் நியூ ப்ரொஃபஸர் மை நேம் இஸ் கிம் நம்ஜூன் நான் உங்கள் ஹெச்ஓடியும் தென் உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜும் நான் தான் ஸோ எதனால என்கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தராரு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு ஸோ கடைசி பெஞ்சில் ஜிம்முன்னு இருக்கான் அண்ட் யூ லாஸ்ட் நீ தான் எழுந்துரு அப்படின்னு சொல்ல ஜிம்முன்னு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார் நம்ஜூன் ஸோ அவன் என்ன பண்ணுறான் அவன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே எழுந்து ஹாய் கிம் நம்ஜூன் சார் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் my name is Park Jimin. I'm coming from China. So 3 years ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கேன். My dream land is South Korea. My aim is fashion design. And உங்கள் எல்லாருக்கூடையும் ரொம்ப செட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். And thank you for என்னை பற்றி சொல்ல வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக சொல்லிவிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு உட்காந்துடுறான். அப்போது நம்ஜூனும் ஸோ
குட். நல்லா சொன்னேன். ஐ இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு மாரி அவரும் வந்து கிளாப் பண்ணி, ஸோ சுத்தி இருக்கவங்களும் கிளாப் பண்றாங்க ஜிமினுக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் என்ன பண்றான், அப்படி ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே ஸோ நம்ஜூன் அதாவது ஆரம்பி சார் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கல. ஸோ நம்ஜூனும் கிளாஸ் எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஸோ நீங்க வந்து வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 டே ஃபுல்லா அப்படிதான் ஃப்ரீயா போது. ஸோ அப்படியே நம்ப இந்த பக்கம் நம்ம ஜங்குக்க காமிச்சா, ஸோ டேய் அருகுறாடா, 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 டேய் பிளேட் போடுறா என்னால முடில அப்படின்னு சொல்ல, அப்போ உள்ள ஒரு ப்ரொஃபசர் கத்திட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் சென்ஸே இல்ல. யாராவது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்களா? இதுல பேர் பாரு 3rd இயர். ஆ இதுல ஃபேஷன் டிசைன். டேய் நீங்கலாம் ஏன்டா ஃபேஷன் டிசைன் குரூப்குள்ள வந்தீங்க? போங்கடாப்பா சாமிங்களா! இந்த குரூப்ப வந்து அதாவது நீங்கலாம் ரூ. 10 கூட பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஃபெலிக்ஸ் சொல்ட்டாடா ரூ. 10 பிரயோஜனம் இல்லாதவன்ட்டு. அது கரெக்ட்டா தான்டா சொல்லியிருக்கா அப்படின்றா வேற ஜாக்சன். ஏன்டா? அப்ப காய் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளோ இருக்கு? ரூ. 10 கூட இல்ல. அதனால தான் அவ கரெக்ட்டா சொல்றா பாரு அப்படின்னு சொல்ல ஜங்க்கு. அட பிச்சைக்கார பசங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாவா தல உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு? ரூ. 10 தான்டா இருக்கு. மூடு அப்படின்னு சொல்ல கோரஸா 3 பேரும் ரைட்டு விடு அப்படின்றான். அப்போ அப்படியே லாஸ்ட் பெஞ்ச் ஜங்குக், உன் சைடு மட்டும் எப்போ பார்த்தாலும் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு ஜங்குக். என்ன? டேய் ஜாக்சன், டேய் காய், டேய் ஃபெலிக்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்ல, தெரிதுல எழுந்து நில்லுங்க 4 பேரும் அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே 4 பேர் எழுந்து நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக், நான் மேம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா என்னைய பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பிடிச்சி நோண்டுறீங்க, கையை விட்டு கலாடுறீங்க. எங்க மச்சான் அப்படின்றான் காய். கீழே மூடு அப்படின்னு நிற்க, ஆமாவா அப்படின்ட்டு அந்த மேமை பார்க்க, அந்த மேம் வேற ஷட் அப் அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த மேம் ஜங்குக் இங்கே பாரு, ஒன்று கிளாஸ் பிடிச்சா உட்காரு, இல்லைன்னா கிளம்பி போ. உன்னால் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஜங்குக். ஏதோ எக்ஸாம் டைமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுற, அதையும் தாண்டி வந்து கல்ச்சுரல் அப்புறம் ஸ்போர்ட்ஸ், ஸோ காலேஜ் பிரசிடெண்ட், ஸோ ஸ்போர்ட்ஸ் பிரசிடெண்ட் அப்படி இருக்க. ஆனால் நீ கிளாஸ் லீடர் கிடையாது ஜங்கு. கிளாஸ் லீடர் இஸ் டயோங், புரியுதா? ஸோ அவனுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். அதையும் தாண்டி டிசிப்ளின் மஸ்ட் ஜங்குக். நான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறேன்னா நீ பி டிசிப்ளினாக இருக்கணும். அன்டிசிப்ளினாக இருந்தான்னு வச்சுக்கோ, தயவுசெய்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்ல, அப்போது தயாங், மேம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் மேம், என்னால் தாங்கிக்கவே முடியல மேம். இந்த கிளாஸ்லேயே ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஜங்குக் தான் மேம். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில மேம் ஜங்குக்கை. பேசாமல் நான் குரூப் மாறிட்டு போயிட்டேன் மேம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜங்குக், அத்தை சைடா முதல்ல மாறிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான் தாயாங். ஓகேடா, நான் இதில் கட் பண்ணுறேன். அண்ட் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன், இப்போ பேசலான்னு நினைக்கிறேன். சாரிடா, டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக போடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கூட இல்லைடா. எனக்கு வந்து சிஐ எக்ஸாம் போயிட்டுருக்கு. அப்புறம் செம் வேறு வரப்போகுதுடா எனக்கு. அதுக்காக கொஞ்சம் படிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்டா. சத்தியமாக தெரியல இவ்வளோ சப்போர்ட்டிவ் கொடுப்பீங்களா. எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரிலடா. எனக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. பிகாஸ் நான்லாம் வந்து ஸ்டோரி சொல்லி அதை கேட்குறாங்களா, அதுதான்டா எனக்கு பெரிய விஷயமே. ஸோ எல்லோரும் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஒரு பர்சனாக மதித்து எனக்கு உங்கள் சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கீங்க. நான் வியூஸ் போகும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. இவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ வரல நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலடா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவைடா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா. அண்ட் சாரி, டியூரேஷன் ஒரு பாப்பா டியூரேஷன் கொஞ்சம் லென்த்தாக போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சாரிடா.
நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து தேர்ட் பார்ட்லேருந்து நான் கண்டிப்பாக டியூரேஷன் கொஞ்சம் லாங்காக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் அண்ட் அதையும் தாண்டி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கடா. சராங்கி பாஷிப்போ. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ பாய்.